Taste the Daily. ராஜேஸ்வரி பிரியா மேம், ஆளும் திமுக அரசோட விளம்பரத்தை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிர்க்கட்சி தலைவருக்கு கூடக்கூடிய இந்த கூட்டத்தை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் தேர்தல் களம் மாறிடுச்சு அப்படின்னு கோபிநாதன் சார் சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த களம் மாற்றத்துக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது பிரச்சாரம் அப்படிங்கிறது மிக சிறப்பாக எல்லா தொகுதிகளிலுமே அமைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம்ல. எதிர்க்கட்சி தலைவருடைய பிரச்சாரம் அந்தந்த பகுதி மக்கள் மத்தியில என்ன மாதிரி பேசிக்கிறாங்க, அண்ணன் அவர்கள் கூறியது போல கட்சிக்காரவங்க மட்டும் கூடாம பொது மக்களும் அங்க வரக்கூடிய நிலையை அங்க என்ன பேசுறாங்கன்னு பாக்குறாங்க. ஏன்னு கேட்டா குறிப்பாக அந்தந்த பகுதி பிரச்சனைகளை எடுத்து பேச தொடங்கி விட்டார் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள். அந்தந்த பகுதியில உள்ள பிரச்சனைகளை எடுத்து மிகவும் தெளிவாக அதற்கான தீர்வை நோக்கி நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை நாங்க செய்து கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொடுக்கும் போது அது இன்னும் வலுவாக எடுப்படுது. அப்ப அங்க பேசப்படுற பேச்சு அடுத்த தொகுதிக்கு போகும்போது அங்க என்னென்னலாம் பிரச்சனை இருக்கோ அந்த பொதுமக்களை எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகி இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதாவது ஒரு 4 முக்கியமான விஷயத்த அவங்க பிரதானமா எடுத்து இந்த பிரச்சாரத்தை துவங்கி இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஆட்சியோட நிலை எப்படி இருக்கு? மிக மோசமான சட்ட ஒழுங்கு சீர்கேடு இருக்கு. இந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு, ஊழல் எல்லா துறையிலுமே நடந்திருக்கு, ஒரு துறை விடாம எல்லா துறைகளிலுமே ஊழல் நடந்திருக்கு, இது மாதிரி கள்ளச்சாராய மரணம் நடந்திருக்கு, எதையுமே அவங்க லாக்அப் மரணங்கள் நடந்திருக்கு நீங்க குறிப்பிட்டது போல. இப்ப தொடர்ச்சியா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்றைய அவலங்களையும் சொல்றாரு. அதற்கு அடுத்து அவர்கள் கொடுத்த வாக்குறுதியில அவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படிங்கிறதையும் எடுத்து கரெக்டா பாயிண்ட் பண்ணி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம சென்ற ஆட்சியில திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆட்சி செய்த போது என்னென்னலாம் சாதனைகள் செய்தார்களோ அந்த சாதனையை தெளிவாக மக்கள் மத்தியில விளக்கமா சொல்றாங்க. நாங்க ஆட்சியில இருந்த போது இது மாதிரி 7.5% இடஒதுக்கீடா இருக்கட்டும், இன்னும் மற்றதா இருக்கட்டும், இதெல்லாம் நாங்க செய்திருக்கிறோம் மக்களுக்காக. விவசாயிகளுக்கு செய்திருக்கிறோம், தொழில்துறை நிவாரணம் கொடுத்திருக்கோம், விவசாயிகளுக்கு நிவாரணம் கொடுத்திருக்கோங்கிற விஷயம் எல்லாத்தையுமே அவங்க ஒரு இயல்பான முறையில மக்களுக்கு புரியுற வகையில ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றாங்க. இதுதான் இந்த பிரச்சாரத்தை இன்னும் எழுச்சியாக, இன்னும் மிக அருமையாக சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி போற இடத்துல எல்லாம் ஒரு வெகு சிறப்பாக போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதோட அடிஷனலா 2026ல என்ன மாதிரியான தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம கொடுக்க போறோம்ங்கிறதையுமே இப்ப 1000 ரூபாய் வாங்குற பெண்களுக்கு 1500 ரூபாய் கொடுப்போம் அப்படிங்கிறது வரைக்கும் அந்த ஃபியூச்சர் பிளானையும் எடுத்து சொல்லும் போது மக்கள் மத்தியில ஒரு உற்சாகம் வந்துட்டு புரியுது மேம். இப்போ கடந்த கால அதிமுக ஆட்சியோட சாதனைகளை எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு. இன்னொன்னு 2026ல அதிமுக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்றாரு. உதாரணமா இப்ப தீபாவளிக்கு சேலை கொடுக்கப்படுன்றாரு, மகளிருக்கு 1500 ரூபாய் கொடுக்கப்படுன்றாரு. இன்னொன்னு பகுதி வாரியா என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை திமுக அரசு செய்யல அப்படிங்கறதையும் அம்பலப்படுத்துறாருல. இதனால அதிமுக அரசு மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாங்களா? கண்டிப்பா. அதாவது மிகப்பெரிய நம்பிக்கை வந்திருக்கு, மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு இந்த அளவுக்கு எந்த பேப்பரும் இல்லாம மக்கள் பிரச்சனைகளை தெளிவாக பேசக்கூடிய ஒரு தலைவராக மக்கள் பார்க்க தொடங்கிட்டாங்க. அதனால இதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. மக்கள் மத்தியில இவங்க வந்தாதான் நல்லா இருக்குங்கிற எண்ணமோ, எப்ப ஆட்சி மாறுங்கிற எண்ணமோ நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஏன்னா இன்றைய அவலங்கள் அதிகமாயிட்டே போகுது. கொலை இல்லாத நாளே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் இத்தனை நாட்களாக போராடியும் கூட அவர்களுக்கு ஒரு சாதாரணமா அவங்கள ஒரு மனிதர்களாக கூட அவங்க ட்ரீட் செய்யற மாதிரி பதில் சொல்லல. அவர்களுடைய பதில் கூட சரியில்லை, அவங்க பேசுற விதம் சரியில்லை, அவர்களை நடத்தும் விதம் கூட சரியில்லை. அப்ப மனிதாபிமானமற்ற முறையில தான் இந்த ஆட்சியாளர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே மக்கள், அதாவது ஒரு 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 குறிப்பிட்ட துறை சார்ந்தவர்களுடைய பிரச்சனையாக மட்டும் அதை பார்க்க கூடாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் அதை வாட்ச் பண்றாங்க, அதை பாக்குறாங்கிறத திமுக மறந்துட்டு அதிகார மமதையில இருக்காங்க. அவர்களுடைய தவறு என்னன்னா அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் நாங்க செய்வோங்கிற இடத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல. அது நாளுக்கு நாள் அந்த எதிர்ப்பலையை அதிகமாக்கி கொண்டே போகுது. திமுக மீதான எதிர்ப்பலையை அதிகமாக்கி கொண்டே போகுது. இந்த பக்கம் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் நாளுக்கு நாள் மக்களோடு மக்களாக செயல்பட்டு அவர்களோட அந்த பகுதியில சேர்ந்து இது என்ன வேலைப்பா, இது எப்படிப்பா, இது எப்படி எல்லா நாளும் இருக்குமா, எப்படி இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப இறங்கி மக்களோடு மக்களாக ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் போது அந்த பிரச்சாரம் மக்களுக்கு பிடிக்க தொடங்கிட்டு, நாங்க இதைத்தான் எதிர்பார்க்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு நபரைத்தான் நாங்க ஆட்சியாளராக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். இப்ப நீங்க விளம்பரத்துக்காக ரோட் ஷோ பண்றதுக்கும் விளம்பரத்துக்காக
பண்ணக்கூடிய அனைத்து செயல்கள், இந்த திமுகவினருடைய அனைத்து விளம்பர செயல்களும் மக்களுக்கு புரிய தொடங்கிட்டு, இது விளம்பரம், திமுக செய்வது அனைத்தும் விளம்பரம்ங்கிறதும் புரிய தொடங்கிட்டு, அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சியும் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்ததுனால அவர்களால எல்லாருடைய பிரச்சனைகளையும் நுணுக்கமாக அதுக்கான தீர்வை நோக்கி போறாங்கிறதையும் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு திறன் இன்றைக்கு மக்கள் மத்தியில வந்துருச்சுங்கிறத இந்த கூட்டத்தின் மூலமாக நாம பார்க்கலாம். ஓகே மேம், என்னதான் ஒரு ஆளும் அரசு மீது நீங்க ஒரு விமர்சனத்தை வச்சாலும், விளம்பர நோக்கம் அப்படின்னாலும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட, ஆனா திமுக தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுதுன்னா, நாங்க பொருளாதார வளர்ச்சி உயர்த்தி இருக்கோம், இரட்டை இலக்கத்துல உயர்த்தி இருக்கோம் அப்படின்றாங்க. அரசோட திட்டங்களை வந்து மக்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுக்காக 4 IAS அதிகாரிகளை நியமிச்சிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வந்து மக்கள் நம்ப மாட்டாங்களா? இல்ல, மக்கள் வந்துங்க எல்லாருக்குமே வந்து இப்ப ஜிடிபி குறித்தெல்லாம் எல்லாருக்கும் வந்து அதை பற்றிய நாலேஜ் தான் கிடையாது. இன்னைக்கு சாமானிய மக்களுடைய நிலைதான் இன்னைக்கு வந்து அரசியல். சாமானிய மக்கள் இன்னைக்கு அவர்களுடைய கோரிக்கைகள், அவங்க எதிர்பார்த்து ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த வாக்குறுதி அதெல்லாம் நடந்திருக்காங்கிறதுமா அவர்களுடைய பிரதானமான ஒரு நோக்கமா இருக்கும். இந்த கேஸ் சிலிண்டர் மானியம் 100 ரூபாய் இது பண்ண முடியும்னு சொன்னாங்க, அதை ஏன் பண்ணல? மின் கட்டணத்தை மாதம் மாதம் அளவீடு செய்யறேன்னு சொன்னாங்க, அதை ஏன் பண்ணல? டாஸ்மாக கொஞ்சம் கொஞ்சமா மூடுறேன்னு சொன்னாங்க, அதை ஏன் பண்ணல? இது மாதிரி மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய கேள்விகள், நீங்க சொல்றது போல கல்வி கடன் ரத்தா இருக்கட்டும், நீட்டுக்கு 7.5% இடஒதுக்கீடு சென்ற ஆட்சியில வழங்கப்பட்டது, இந்த ஆட்சியில அதை ஒரு 2%, 2.5% அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம். அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும், அதை ஏன் செய்யல? அரசு ஊழியர்களோட கோரிக்கைகளை ஏன் நிறைவேற்றல? பழைய ஓய்வூதிய திட்டம் ஏன் வரல? தற்காலிக பணியாளர்களை நிரந்தரம் பண்றீங்க, ஏன் பண்ணல? தனியார் மயமாக்குறது தடுக்கணும்னு போன முறை பேசுறீங்க, இந்த முறை ஏன் நீங்களே அதை நீங்க திரும்ப திரும்ப வலுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இப்படி வெகுஜன மக்கள், சாமானிய மக்களுடைய குரல் அப்படிங்கிறது வலுவாக இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து நாங்க 2 இலக்கமாக்குனாலும் 3 இலக்கமாக்குனாலும் இன்றைய விலைவாசி உயர்வையோ அல்லது சொத்து வரி உயர்வையோ, இன்றைக்கு அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சாப்பாட்டு பொருள் இருக்குல்ல, அந்த பொருட்களோட விலையையோ கட்டுப்படுத்த முடியல. 10,000 செலவாகிற இடத்துல 15,000 ரூபாய் செலவாகக்கூடிய ஒரு நிலை உருவாக்கி இருக்கு. இதையெல்லாம் தான் அவங்க பார்ப்பாங்க. இதுதான் வந்து சென்ற ஆட்சி பரவாயில்ல, இந்த பவர் கட்டை எடுத்துங்க, மின்சார தடை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதிகமாயிட்டு இருக்கு. ஒரு காற்றடிச்சா கூட ஒண்ணுமே இல்ல, மழை வர்ற மாதிரி இருந்தா கூட பவர் கட் பண்ணிடுறாங்க. மழை வராத நாட்களுக்கு பவர் கட் இருக்கு. இன்னைக்கு தொழில்துறை எல்லாம் முடங்கி போய் கிடைச்சதுக்கு மிகப்பெரிய காரணமே மின் கட்டண உயர்வுதான். அதை பற்றி எல்லாம் பேசணும்ல. அது திமுகவுக்கு நாம வந்து மக்களுடைய அடிச்சத்து, மக்களுடைய பிரச்சனைகளையும் சரி செய்யணுங்கிறதே அந்த நிர்வாகத்திறன் இல்லாம இன்றைக்கு மக்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டாங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனா ஆளும் கட்சி தரப்புல நாங்க 95% வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம், நாங்க சொல்லாததையும் செஞ்சிருக்கோம், திராவிட மாடல் 2.0 லோடிங் அப்படின்லாம் ஆளும் தரப்பினர் பேசுறாங்களே, அதெல்லாம் நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்கு? அவங்க பேசுறது மட்டும்தான். இப்ப நீங்க போதைப் பொருள் ஒழிப்புக்கு 2.0 3.1 எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு போதைப் பொருள் கலாச்சாரம் மாணவர்கள் மத்தியில பள்ளிக்கூடத்தில இருந்து கல்லூரி வரைக்கும் எந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்குங்கிறத நான் சொல்ல வேணாம், மக்கள்கிட்டே நீங்க போய் கேளுங்க. எத்தனை மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறத இந்த கடந்த 4 ஆண்டு காலத்துக்குள்ள எந்த அளவுக்கு அதிகமா இருக்குங்கிறத நீங்களே களத்துக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். அது மாதிரி அவர்கள் அந்த 2.0 அந்த 1.0 எல்லாம் சொல்றது அப்படிங்கிறது எல்லாமே விளம்பரத்தை பேச்சுதான். விளம்பரத்திற்கு களத்துல உங்களால அந்த காட்ட முடியல. மக்கள் சொல்லுவாங்க, மக்கள் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. நீங்க வந்து இப்ப இந்த அளவுக்கு விளம்பரம் தர வேண்டிய அவசியமே இல்லை. இன்னைக்கு அவசர அவசரமா உங்க பேரெல்லாம் வச்சு நீங்க திட்டங்கள்லாம் கொண்டு வரீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் குறைவாக இருக்குங்கிறதுனாலதான் விளம்பரத்தை நோக்கி மட்டுமே உங்களுடைய கவனத்தையும் காய்களையும் நகர்த்திக்கிட்டே இருக்கீங்கிறத மக்கள் தெல்ல தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாங்க, மிகவும் தெல்ல தெளிவாக. இன்னைக்கு வந்து எந்தெந்த இடத்துல எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு அதிகம் என்று சொன்னார்களோ அந்தந்த இடத்துல எல்லாம் திமுகவுக்கு ஆதரவு பூஜ்ஜியமாக மாறிக்கிட்டு வருது. எந்தெந்த துறைகள் சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் நாங்க திமுகவுக்கு தான் எங்களோட ஓட்டுன்னு சொன்னாங்களோ எந்த காலத்திலயும் நாங்க திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டோம்ன்ற ஒரு நிலை உருவாகி இருக்கு. நான் வெளிப்படையாக சொல்றேன். ஏன்னா அவர்களே விரும்புறாங்க, நீங்க எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவா பேசுறீங்க, நீங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது பேசலைங்கிறதுனால நீங்க எப்பவுமே எதிர்கட்சியாவே இருங்க அப்படிங்கறத வலியுறுத்துறாங்கன்னா அந்த ஓட்டு எல்லாமே இந்த பக்கம் அதிமுகவை நோக்கி, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை நோக்கி நகர்றதை நம்ம வெளிப்படையா பாக்குறோம். இன்னும் சொல்ல போனா பட்டியலின சமூகம் இருக்காங்க பாருங்க, அவர்கள் சமூக நீதி அப்படின்னு பேசுறதை நம்பி இதுவரைக்கும் வாக்களிச்சுட்டு இருந்திருக்காங்க.
இன்றைக்கு அவர்கள் சொல்றாங்க சமூக நீதியே கிடையாது, திமுகவுடைய ஆட்சியில சமூக நீதிங்கிற வார்த்தையை பயன்படுத்த கூட முடியாத அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பாலியல் பெண்கள் வன்கொடுமையா இருக்கட்டும், பட்டியலின பெண்கள் பாதிக்கப்படும் போது இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கிறதெல்லாம் காவல் நிலையத்துல சென்று நேரடியாக ஒரு கம்ப்ளைண்ட் புகார கொடுக்க போகும்போது அந்த மக்கள் அனுபவிக்கிற இன்னல்கள்லாம் அதிகம். ஓகே மேம், நான் முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். கிரவுண்ட் ரியாலிட்டியில எல்லாருக்கிட்டையுமே கெட்ட பேர் வாங்கிட்டாங்க. திமுகவோட பஞ்சாயத்தா தான் நடக்குது, காவல்துறை கூட சுதந்திரமாக செயல்படல. அப்ப துறை வாரியாக எல்லா துறைகளையுமே தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சு நடக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நீதிமன்றமே கேள்வி கேட்டது. காவல்துறை உங்களோட ஏஜென்சியான்னு சொல்லி நீதிமன்றமே கேள்வி எழுப்பும் அளவுக்கு தான் இவங்களுடைய ஆட்சி இருக்கு. ஓகே மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம். முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். ராஜேஸ்வரி பிரியா மேம், போதிய நிதி இருந்தும் மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்த திமுக அரசால முடியல அப்படின்னா அவங்களுக்கு அந்த நிர்வாக திறமை அப்படிங்கிறது இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கா? ஆமா, அந்த நிர்வாக திறமை இல்ல அப்படிங்கிறதுக்கு காரணம் சுயநலமாக எப்படி அவர்களை பொருளாதாரத்துல உயர்த்திக்கலாங்கிறத நோக்கிதான் இந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படுது. சகோதரர் சொன்னாங்க கட்டடம் கட்டியிருக்காங்க, இங்க ஐஏஎஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா எதற்குமே புள்ளி விவரப்படி ஒரு விளக்கம் சொல்வதற்கு இங்க எதற்கெல்லாம் முடியாதோ அங்கெல்லாம் அவர்கள் அதான் திமுகனாலே விஞ்ஞான ஊழல்னு எல்லாருக்கும் தெரியும். சோ அவர்களை எப்படி வளர்த்துக் கொள்வதுங்கிறதன் அடிப்படையில தான் திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கே தவிர இது மக்களுக்கான திட்டம் இல்ல. அப்படியே அவர்கள் மக்களுக்கான திட்டமாக இருப்பதை கூட பெண்களை அவமதிப்பது போல ஓசி பஸ்ன்னு சொல்றதா இருக்கட்டும், அதே மாதிரி பட்டியலின மக்களை இழிவு செய்வது போல நீ எஸ்சி தானமானு சொல்லி மேடையிலேயே கேட்டதா இருக்கட்டும், இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல காயப்படுத்துறாங்க. அந்த 1000 ரூபாய் கொடுக்கறத கூட நீங்க யார்கிட்ட வேணாலும் போன் பேசலாம், ஊர் சுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த கல்லூரி மாணவியர் மத்தியில கூட ஒரு தவறான ஒரு உதாரணத்தை கூறி ஒரு மூத்த அமைச்சரே பேசக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இன்னைக்கு வேங்கை வயல் பிரச்சனையில இருந்து இன்னைக்கு எல்லா பிரச்சனைகளிலுமே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கட்சியுடைய மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்டதுக்கு காரணமே இங்க உளவுத்துறை சரியாக செயல்படவில்லைங்கிறது தான். அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு விசிக கூட்டணியில இருக்குங்கிறதுனால மட்டுமே நாம பட்டியலின மக்களுடைய வாக்குகளை வாங்கிடலான்னு திமுக நினைச்சுக்கிட்டு இருக்கிறது பொய்க்கணக்காக மாறிவிட்டது. இவர்கள் தெல்ல தெளிவாக இருக்காங்க. இன்றைக்கு பட்டியலின சமூகம் தெல்ல தெளிவாக சிந்திச்சு கண்டிப்பாக திமுகவை எதிர்ப்பதுல ரொம்பவே குறியா இருக்கிறத நம்ம களத்துல பார்க்கிறோம் அப்படிங்கறத குறிப்பிடுறேன். இன்னைக்கு கள யதார்த்தத்தின் அடிப்படையில அதிமுகவுடைய தேர்தல் பிரச்சார முறை மிகவும் சிறப்பான முறையில மக்கள் மத்தியில அவர்களுக்கு ஒரு ஆறுதலாக அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஓகே மேம், நன்றி மேம், நன்றி.